வீட்ட விட்டு போன்னு சொல்லிட்டு தொரத்துறாங்க. நான் எதுக்கு இந்த வீட்ட விட்டு போணும்? என்னாலாம் இந்த வீட்ட விட்டு போ முடியாது. நான் சொன்ன பொய் எல்லாம் சின்ன பொய் தான். ஆனா கௌதம் என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் தான் அந்த கம்பெனிக்கு எம்டி. என் சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்குன்னு சொல்லி, என்ன ஏமாத்துனது உண்ம. நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இப்படி சொன்னேனே சரி, மத்தபடி நான் சொன்ன பொய்யெல்லாம் அவர் சொன்ன பொய்க்கு என் பொய்யெல்லாம் சின்னது தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலாம் போ முடியாது. இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது வந்து சூர்யா பார்த்தீங்கன்னா, நாங்க எடுக்க வேண்டிய டிசிஷன் எதுவும் கிடையாது. தாத்தா எடுத்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாரி வந்து சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச தாத்தா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து எனக்கு 2 பேத்தையும் எங்க போக வேண்டாம். அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கோடீஸ்வரி அம்மா பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்ட விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவ செஞ்ச தப்புக்கு பாருங்க என் மகாவோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ பயங்கரமா திட்டிட்டு போறாங்க. ஐஸ்வர்யா வந்து ரொம்ப திமிரு புடிச்சது. மகாவ எப்ப பாரு கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியும் அவங்க அம்மா அப்பாவும் அழுதுட்டே போறாங்க வீட்டுக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட போயிட்டு மகா பேசுறாங்க. எனக்கு உண்மை தெரியுமே சரி, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரியும். அத ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. சொன்னா இந்த மாரி செத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டுனாங்க. அதனால தாங்க சொல்ல முடியாம போயிடுச்சு. அப்ப நீ சொன்னது பெரிய பொய் தானே அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க போய் சொல்லவே இல்லையா? அப்படி சொல்றாங்க. நான் என்ன பொய் சொன்னேன்? என்ன டைவர்ட் பண்றியா? அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல நீங்க என்கிட்ட பாசமா நடிக்கிற மாரி நடிச்சுட்டு தான் இருக்கீங்க இவ்வளோ நாளா தாத்தாக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா, நான் அன்னைக்கு அந்த பேப்பர் எடுத்து படிச்சுட்டு நான் அதனால தான் கோயில்ல போய் தங்கிட்டேன். எனக்கு மனசு கேட்காம அப்படின்னாங்க. அப்போ நீ செஞ்ச பொய் வந்து சின்ன பொய் ஆயிடுமா? அதெல்லாம் முடியாது. நீ செஞ்சது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. இனிமே என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மகா பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு நிக்கிறேன். அப்பவே நான் இந்த உண்மைய சொல்லியிருப்பேன். இந்த ஐஸ்வர்யாவால தான் நம்ம வாழ்க்கை இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய்க்கிறாங்க. எதுக்கா இந்த மாரி ஒரு பொய் சொன்னீங்க? என் வாழ்க்கைய கெடுக்க பார்க்குற. அப்ப நீ மட்டும் நல்லா இருக்கணும். நான் அந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும்.